வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். நடந்து முடிந்த கேரள உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று திருவனந்தபுரம் மாநகராட்சி உள்ளிட்ட பல நகராட்சிகள், ஊராட்சி மன்றங்கள் இவற்றையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றி அதற்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அந்த மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் சோபா சுரேந்திரன் அவர்கள் பிரார்த்தனை செய்வதனுடைய அடிப்படையிலே பழனியாண்டவருடைய கோவிலுக்கு வந்து முடிசெலுத்தி இருக்கின்றார்கள். அண்டை மாநிலத்திலே ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் வர இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலே கேரளத்திலும் தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி ஏற்படக்கூடிய வகையில் அருள் புரிவார்கள் என்ற முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இன்னைக்கு நாங்க வந்து SIR என்று சொல்லக்கூடிய வாக்காளர் தீவிர திருத்த பணி, அதற்கான முகாம்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகின்றன. தொகுதி மாநாடுகள் நடைபெற்று வருகின்றன. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராகிவிட்டோம் என்பதை பறைசாற்றுவதற்காக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படி அமித்ஷா வந்து 2026 சங்கை கொடுக்கவே கூட்டு வந்தாலும் தமிழ்நாட்டு ஒன்று செய்யறாரு. இந்த சங்கி அப்படிங்கக்கூடிய வார்த்தை மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் பயன்படுத்தி இருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இப்ப அவரை வந்து நான் சிங்கின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர். மற்றவர்கள் பேச பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஒரு முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துவது அவருடைய தரத்திற்கு மிகவும் குறைவான ஒரு விஷயம். இது அவர் தவிர்ப்பது அவருக்கு நல்லது, அவருடைய தகுதிக்கு ஏற்புடையதாக அமையும். ஆகையினால் அவருடைய இந்த வார்த்தை வந்து புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போதே தமிழகத்திலே பிஜேபி கொடி, காவி கொடி ஏற்றுவதற்கு ஒரு அடி நிலம் கூட கிடைக்காது என்று சொன்னார். இன்னைக்கு திமுக கொடி ஏற்றக்கூடிய அளவுக்கு மக்கள் தயாராக இல்லை. தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி காவி கொடி பறந்து கொண்டிருக்கின்றது. இதை முதல்வர் அவர்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கோர்ட்ல சொல்லட்டுங்க, இன்னும் ஆய்வு செய்து ஒண்ணு முடிக்கல. இல்ல இன்னொன்னு, எத்தனை காலத்துக்கு முன்னாடி உள்ளதுல இவங்க ஆய்வு செய்து முடிச்சிருக்கிறாங்க? எந்த விஷயத்துல முடிவு எடுத்திருக்கிறாங்க? குமரி காண்டத்தை பற்றி இவங்க வந்து ஆய்வு செய்து முடிச்சிட்டாங்களா? இது வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பழக்கத்தில் இருந்த ஒரு முறை. இடைப்பட்ட காலத்துல அது இல்லாமல் போனது என்று சொன்னால் அந்த சரித்திரத்துக்குள்ள இப்ப நாம் போக விரும்பவில்லை. வழக்கத்தினுடைய அடிப்படையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அந்த தீபம் ஏற்றியே ஆக வேண்டும். தமிழக அரசு நீதிமன்றத்தினுடைய அடிப்படையில், கருத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் இதற்கு செவிசாய்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். கூடிய சீக்கிரத்தில் அமைச்சிருவோம். நாளைக்கு வராங்களா? எனக்கு இல்லை. எப்படிங்க?
வந்து இந்த மாதிரி விஜய் வந்து எம்ஜிஆரை பார்த்து அதிமுக தான் சாரசவே வந்து எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் எம்ஜிஆரை பார்த்திருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். அவர் பார்த்திருக்க மாட்டார். ஏர் இந்தியாவிட்ட 50 சீட்டு கேட்டதுல தகவல் வருது. 234 சொல்றேன்ல, 234 பிஜேபியினுடைய தொகுதியாக கருதி எங்களுடைய கூட்டணியுடைய வெற்றிக்காக, எங்களுடைய வெற்றிக்காக நாங்கள் உழைப்போம். அமமுக இடம்பெற கூட்டணி ஜெயிக்கும் சொல்லி டிடி தினகரன் சொல்லியிருக்காரு. கூட்டணி நம்ம கூட்டணி இடம்பெறதுக்கு வாய்ப்பு பிப்ரவரியில தானே முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. வரட்டும்.